அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அக்ரபி விலாகிஃபை. இட்ஸ் யுவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ 2026ஓட ஈத் உல் ஃபித்ரோடைய விலாக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நோம்பும் நல்லபடியா முடிஞ்சு டக்குன்னு ரொம்ப முடிஞ்சிருச்சு. அண்ட் பெருநாளும் எல்லாருக்கும் நல்லபடியா முடிஞ்சிருக்கும்னு நம்புறேன். எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா முடிஞ்சிச்சு. இது வந்துட்டு பெருநாளுக்கு நாள்ல இருந்து நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதாவது கடைசி நோம்புல இருந்து அன்னையிலேருந்து வந்துட்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். கடைசி நோம்பும் பெருநாவும் சேர்த்து எடுத்திருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஜோயாவும் ஜயானும் இருக்கிறாங்க இல்லையா அந்த ரூமுக்கு வந்துட்டு மாப் வந்துட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஒரு எல்லாரும் வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 வாட்டி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நோம்பு வச்சதுனால ரொம்ப டயர்ட் ஆயிடுறோம். ஸோ அதனால் வந்துட்டு நான் 2 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வந்துட்டு அந்த ரூமை நல்லா மோப் போட்டு விட்டுருவேன் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் வந்துட்டு அஃபானோட துணியை வந்துட்டு எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு இருக்கும்போது தான் அவனோட வார்ட்ரோப் வந்துட்டு ரொம்ப குப்பையாக இருந்த மாதிரி, அதாவது துணி எல்லாத்தையும் கிளச்சி போட்டு வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் துணி எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு அப்படியே க்ளீன் பண்ணியிருந்தேன். ஸோ நான் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம். இந்த பிளேஸில் வந்துட்டு காணா போகிற எல்லா திங்ஸையும் இதுலேயே வந்துட்டு வச்சுட்டேன். ஐ மீன் ஊக்கு, அதுக்கப்புறம் ஹேர் பின், இந்த மாதிரி நிறைய ப்ரூச் அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் காணா போய்க்கிட்டே இருக்கோம், லப்பர் பேண்ட் அதெல்லாம். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் போட்டு வச்சுட்டேன். இந்த வாட்டி எல்லாத்தையுமே பாக்ஸ் மாதிரி போட்டு செஞ்சு வச்சுருந்தேன். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு என்னோட மாய்ஸ்சரைசர், அம்மாவோட மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் சீப்பு எல்லாத்தையும் ஒரு இது மாதிரி போட்டு, அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு வளவி எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக வச்சுருந்தேன். அண்ட் பெருநாக்கும் வந்துட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்துட்டு மேக்கப்புக்கான திங்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு வச்சுருந்தேன். ஸோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு பவுடர் டப்பா, சென்ட் பாட்டில் அதெல்லாம் வந்துட்டு அந்த ஓரத்தில் அடுக்கி வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான். நமக்கு இப்போல்லாம் கண்டென்ட் வந்துட்டு கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கிறதுனால நான் வந்துட்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி காட்டலாம்னா வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் வந்துட்டு எல்லோ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நான் இவங்க 2 பேரையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலாக சின்னவளுக்கு தான் வந்துட்டு அவள் ரொம்ப குட்டியாக இருக்கிறா இல்லையா, அதனால் அவளுக்கு பெருசாக க்ளீன் பண்ண தெரியாது. இவன் வந்துட்டு நல்லாவே அவனை க்ளீன் பண்ணிப்பான். ஜோயாவுக்கு வந்துட்டு சரி வைப்ஸ்லாம் வச்சு அவளோட காலெல்லாம் பாதத்தெல்லாம் அந்த க்ளீன் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரைபாட் செட் பண்ணுறேன். ஆனால் இவன் வந்துட்டு வீடியோவே எடுக்க விட மாட்றான். எனக்கு வந்துட்டு எப்படி இருக்கும்னா, நான் வந்துட்டு ஒரு குட்டி குழந்தைய வந்துட்டு பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வைப்ஸ் வாங்கி வச்சு பார்த்துக்கிறது, டயத்துக்கு வந்துட்டு மருந்தெல்லாம் கொடுக்குறது. இவளுக்கு வந்துட்டு ஜோயாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு இடையில. ஸோ அப்போ வந்துட்டு அவளுக்கு மருந்துலாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் குளிக்க வைக்கிறது, இது மாதிரி எல்லாம் பண்ணி வந்துட்டு ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு சம்டைம்ஸ். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஜயானுக்கு வந்துட்டு ஜோயாவை பார்த்தாலே பிடிக்காது, அந்த மாதிரி பண்ணுவான். அவளை பார்த்து முறைக்கிறது, அவளை பார்த்து ஒரு மாதிரி கத்துறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் போக போக வந்துட்டு 2 பேரும் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் ஓடி பிடிச்சிலாம் விளையாடுவாங்க. அதெல்லாம் செம காமெடியாக இருக்கும். அஃபானும் இந்த வாட்டி லாஸ்ட் நோம்பு வச்சுருந்தான். இந்த வாட்டி அல்ஹம்துலில்லாஹ் 3 நோம்புமே வச்சுட்டான். அடுத்த வாட்டி இன்னும் அதிகமான நோம்பு வைக்கணும், எல்லாரும் துவா செய்யுங்க. அண்ட் அதுக்கப்புறம் இஃப்தருக்கு வந்துட்டு நான் ஜெலட்டின் வச்சு கடல் பாசி மாதிரி வரும்னு நினச்சி நான் செஞ்சுருந்தேன். பட் அது அப்படியே சொதப்பிடுச்சு. என்னோட ஃபேவரட் யூடியூப் சேனல் ஹஸ்னா ஜோலே. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அன்னீசாலேருந்து ஒரு ஆயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு அசருக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருந்தோம் நானும் அம்மாவும். நோம்பு திறக்கிறதுக்கு எனக்கும் அஃபானுக்கும் கோல்டு பூஸ்ட் செஞ்சுருந்தோம். ஸோ அம்மாவுக்கு இது பிடிக்காது, அதனால அவங்க வேணான்ட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நன்னாரி செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் குலோப் ஜாமுன், வடை சுட்டிருந்தாங்க அம்மா வீட்லேயே, கடல வடை. ஸோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நோம்பு கஞ்சி. அவ்வளோதான் இன்றைக்கி வந்துட்டு இஃப்தருக்கு.
இந்த வாட்டி நம்ம வீட்ல காலபாசியார பெருநாக்கு என்னலாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எப்பயும் போல கடல் பாசி, வட்டலப்பம், மக்ரோனி, அதுக்கப்புறம் கொத்து பரோட்டா செஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பால் பணியாரம் எப்பயும் போல. நான் அம்மாட்ட சொல்லியிருந்தேன், இந்த வாட்டி சிம்பிளா இருக்கட்டும், கடல் பாசிலாம் வேணாம்மா அப்படின்னு. பால் பணியாரமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா அம்மா வந்துட்டு பெருநா மாரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சிருந்தாங்க. அண்ட் மதியத்துக்கு வந்துட்டு நம்ம வீட்ல வந்துட்டு மந்தி தான். ஸோ மட்டன் மந்தி வந்துட்டு இங்க பக்கத்துல எரவாஞ்சேரியில மத்தம்ல வந்துட்டு வாங்கியிருந்தோம். காலையில மதியானம்லாம் சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஒரு குட்டி தூக்கத்த போட்டாச்சு. காலையில சீக்கிரமா எந்திரிச்சதுனால, அதுக்கப்புறம் எந்திரிச்சுட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம். அம்மா, ஃபனா எல்லாம் சேர்ந்து எடுத்துட்டு இருந்தோம். பெருநா இப்படிதான் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல எனக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. நானும் உங்கள பத்தி எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் எங்க ஊர்ல வந்துட்டு டிஎன்டிஜில வந்துட்டு வருஷம் வருஷம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷமும் வந்துட்டு குடுத்துருந்தாங்க. பெருநாள்லாம் முடிச்சதுக்கப்புறம் இத வந்துட்டு ஃபுல்லா எழுதி குடுக்குறது தான் வேலை. ஏப்ரல் வந்துட்டு 4ஆம் தேதி குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஹதீஸ் ஃபுல்லா எழுதுறது, ஹதீஸோட நம்பர் எழுதுறது, யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறது, அப்புறம் கோடிட்ட இடங்களை நிரப்புக அந்த மாதிரிலாம் வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் இனிமே வந்துட்டு அதுதான் எழுதுறதுக்கு வந்துட்டு நான் இது பண்ண போறேன். நான் ஒரு ஹேண்ட் செயின் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ ஈதுக்காக தான் வந்துட்டு இதில் மெயினா ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு இன்ஸ்டால பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்துட்டு இந்த ஆன்டி டார்னிஷ் வந்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அவகிட்ட கேட்டு நான் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். பட் அது ஈத் அன்னைக்கு வரவே இல்லை. ஒரு ஃபோட்டோ கூட அதை வச்சு எடுக்க முடியல. நான் வந்துட்டு தொழுக போகிறப்பயே வந்துட்டு அதை போட்டுட்டு போகலாம் அப்படிலாம் வந்துட்டு இமேஜின் பண்ணி வச்சுருந்தேன். பட் அது வந்துட்டு பெருநாள் முடிஞ்சு மறுநாள் தான் வந்துச்சு. இருந்தாலும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. அண்ட் என்னோட மெஹந்தி பற்றியும் நான் ஷேர் பண்ணிக்கணும். இந்த வாட்டி அவ்வளோ அழகான கலரில் இருந்துச்சு எனக்கு மெஹந்தி. ஸோ நான் எப்பயும் போல் போன வருஷம் நான் வாங்கியிருந்தேன் அதே அவங்கள்ட்ட தான் ஜைதன் ஹென்னாட்ட தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கும் வந்துட்டு ஏதாவது கல்யாணத்துக்கோ இல்லை எந்த ஃபங்க்ஷனுக்கோ தேவைப்பட்டாலும் அவங்ககிட்ட வாங்குங்க. அண்ட் இது ப்ரொமோஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நான் வந்துட்டு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தாலும் யாரும் என்ன யூடியூபராக கூட நினைக்கிறது கிடையாது. யாரும் எனக்கு ப்ரொமோஷன்னு வந்து மெசேஜ் பண்ணதும் இல்லை இது வரைக்கும். ஸோ அவ்வளோதான் என்னுடைய பெருநாள் விலாக். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு நம்மளுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.